அஞ்சலி சூப்பரா இருக்கு. என்ன வேணும்? உன் கூட கனெக்ஷன் வேணும். அதான் ஏர்டெல் கனெக்ஷன். அது ஏன் டியூட்டி இல்ல? ஜனங்களை காப்பாத்துறது மட்டும் ஏன் டியூட்டியா? நான் செய்யல. உதவி செய்ய முடியலன்னா மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனங்கற? சரி, ஒன்னு பண்ணு. நேரா ஃப்ரண்ட் ஆபீஸ்க்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி 2 போட்டோஸ் ஐடி ப்ரூஃப் கொடுத்துரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதான் எனக்கு பண்ணி தரணும். இப்போ என்ன வேணும்? அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். ஆனா அந்த கதவை திறக்கிற வரைக்கும் இந்த அர்ஜுன் தட்டிக்கிட்டே இருப்பான். புரியல? நான் வந்தது போன் கனெக்ஷனுக்கு இல்ல, நம்ம 2 பேர் கனெக்ஷனுக்கு லூசு பொண்ணு. நம்ம கனெக்ஷனா? தெரியாத நடிக்கிறேன். செக்யூரிட்டி. ஹலோ, ஏன் உங்களை தொந்தரவு பண்ற? யோ, இது என்ன ஆபீஸா இல்ல உங்க வீடா? ஏய் பண்டா, டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது, அதுவும் தனியா போகும்போது, அடையாளம் தெரியாத ஒருத்தன் பக்குன்னு உன்னை கத்தியில குத்திட்டான்னு வச்சுக்க. அப்ப என்ன பண்ணுவ? ஏ 108க்கு ஃபோன் பண்ணுவியா? பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? சி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆவியா? க்ளூ வேணுமா? டி, நான் இங்க வரவே இல்ல. அது மிரட்டறியா? நானா உங்களை மிரட்டறேன்? நீங்க தான செக்யூரிட்டியை கூப்பிட்டீங்க. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? சினிமா கூப்பிட்டனா, லாட்ஜி கூப்பிட்டனா, செலவுக்கு பணம் தான் கேட்டனா? ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சே, ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாமே வந்தா ரவுடிசம் பண்றீங்களா? இதுவா ஒரு கஸ்டுக்கு தர மரியாதை? இதுவே நான் தாலி கட்ட புருஷனா இருந்தா இப்படி நடந்துருப்பீங்களா? என்னங்கடா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது என்ன ஆபீஸா இல்ல? இது மெதுவா உட்கார்றேன், படத்துல பற்ற போகுது. உனக்கு என்னதான் வேணும்? ஜாதகம். ஜாதகமா? எஸ். உனக்கு எனக்கும் கெமிஸ்ட்ரி சரியா இருக்கான்னு பார்க்கணுமா? அப்படியே உன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு அப்பா அனுப்ப சொன்னாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கெட் அப். என்னங்க எகிர்றீங்க? எங்களுக்கு செல்ஃப் சஸ்பெக்ட் உண்டு. சஸ்பெக்ட் இல்ல, ரெஸ்பெக்ட். அதேதான். அது இல்லன்னு சொல்ல வரியா? உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு அந்த யோகா இல்ல போல இருக்கு. வாய்க்கிட்ட வந்த சாப்பாட்டையும் கால் வரைக்கும் வந்த புருஷனையும் தட்டி கழிச்சு அழிஞ்சிருவேன். ஜோக்குன்னு நினைக்கிறியா? ஐ எம் செம்ம சீரியஸ். எனக்கு தெரியும், உனக்கு என் மேல எங்கேயோ ஏதோ ஒண்ணு இருக்கு. உடனே ஓகே சொன்னா சீப் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. கண்ணி அவளையும் பாடுற, அப்படியே கடிச்சு தின்னணும் போல இருக்கு. மறுபடியும் பார்க்கலாம், அப்புறம் வரேன். ஐயா, காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சோ? பித்ரு தேவதைகள் இன்னைக்கு இங்கதான் சுத்திட்டு இருப்பா. உங்க மனசுல அவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு இருந்தா பேசிருக்கோம். மந்திரத்தை மட்டும் சொல்லு, இல்ல நான் பேச நாக்கு இருக்கா? என்ன அண்ணனை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அவங்க அப்பா ஆழ்ந்து செத்தாரு, உங்க அப்பா அழுகி செத்தான். மூடிட்டு பாரு. என்ன தம்பிங்களா, சிட்டியை விட்டுட்டு கடலோரத்துல காத்து வாங்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு அண்ணாவோட அப்பா செத்து போனால இயற்கையா செத்தாரா இல்ல இவனே போட்டானா? போய் கேளு. பிண்ட ரெடியா இருக்கு, உனக்கு 2 வாய் ஊட்டி விடுவா. ஆடா விடுப்பா. படா, இவனை சிரிச்சே பார்க்க முடியாது போல இருக்கு. என்ன விஷயம்? டீல் எவ்வளோ? ஏன் கேக்குற? நீ என்ன சொன்னாலும் அதான். 50C. ஓகே. அண்ணே, அவகிட்ட பேசிட்டேண்ணே. குறையாம 75 வேணும்னு கேட்டான். 65க்கு பேசி முடிச்சிட்டேன். ஒத்துக்கிட்டான். எந்த பயமும் இல்லைண்ணே, நிம்மதியா தூங்குங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், சூப்பரா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கேன் சார். எப்படி இருக்கு சார்? கான்செப்ட் உன்னதா? ஆமா சார். வெரி நைஸ். கம் ஹியர். ஸ்வீட். Thank you. சார், யா, நம்ம நிசப்த யுத்தம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுமா? தண்ணி கொண்டு வா தம்பி. சரி சார். எனக்கு என்னமோ இப்படிப்பட்ட ப்ரோகிராம் தான் சார் ரீச் ஆகும். சார் இந்தாங்க சார். ஏண்டா பேசிட்டு இருக்கும்போது இடையில கொடுத்தா கிரியேட்டிவிட்டி கட் ஆகாது? நான்சென்ஸ். தனியா மாட்ன இருக்குடி. என்னடா லுக்கு? சார் என்ன லுக்கு? சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். அதிலடா கண்ணா, சீனியர்ஸ்னா மரியாதை கொடுக்கணும்ல. டேய் தம்பி. சார். நில்லு. ஒர்க்க கத்துக்கடா. சரிங்க சார். நீ என்ன சொன்ன? நிசப்த யுத்தம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன். இங்க பாரு கண்ணா, நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல், அடுத்தவங்களோட பலகீனத்துல தட்டுறது ஒரு ஸ்டைல். நான் 2வது ஸ்டைல். பக்கத்து சேனல் எம்டிக்கு பொண்ணுங்க தான் வீக்னஸ். அங்க குத்துறோம்,
ரிஸ்க் ஆயிடுமா சார்? ஆகாது. கார்ல இருந்து இறங்கும் போது 2 லேடிஸ், மிஸ் ஆச்சுன்னா லிஃப்ட்ல ஒரு 3 நிக்கும். அதுவும் மிஸ் ஆச்சுன்னா ரிசப்ஷன் கிட்ட 5 லேடிஸ். இவ்வளவு லேடிஸ் வச்சு நீங்க ஹாஸ்டல் நடத்த போறீங்க? ஸ்டாப் இட். கிரியேட்டிவ் தாட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன்? இடியட். ஹாய் பவானி சொல்லு. என்ன பிரபா டிவில காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவசர அவசரமா உன் வேலையை முடிச்சிட்டு நீ போயிடுற. என் வேலைக்கு நம்ம 2 பேரும் போதும்ல. ஆனா உன்னை டிவில காட்டணும்னா பெரிய செட்டப் தேவைப்படுது. சிப்போ ஓகே ஓகே ஓகே. சரி நீ வீட்ல ரெடியா இரு. நம்ம ஆளுங்க வந்து நீ குக்கிங் பண்றத ஷூட் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு குக்கிங் வராதே. உனக்கு எது வரும் எது வராதுன்னு எனக்கு தெரியாத பவானி. நீ அடுப்ப பார்த்தவை தொடரும் போட்டுடலாம். டூ ஸ்வீட். எல்லாத்தையும் கொடுத்து தீத்துறாத. ரெட் புல் அடிச்சிட்டு வரேன். நைட் ஃப்ரீ தானே? ஓகே பை. டேய் அர்ஜுன். டாய் போட்டு பேசினா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுறோம். இந்த 3 அடி உயரத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுற, உயரம் ஆவறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. உள்ள பத்திரிக்கை. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா. அடி உனக்கு டயலாக் அவனுக்கு ஃபீல் பண்ணாத சார். ஒரு விஷயம் சொல்லுங்க சார். நான் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் சமைக்கணும். ப்ரோக்ராம் பேரு ஓட்டக்குள்ள சட்டி. ரொம்ப நல்லா இருக்கு சார். செய்யுங்க. செய்ய போறது நான் இல்ல, பட் யூ. அட சும்மா இருங்க சார். ஏன்? நான் ஏதோ ரியாலிட்டி ஷோ பண்ணனும் பிளான் பண்றேன். வீட்டுக்குள்ள சட்டி காட்டுக்குள்ள குட்டின்னு லூட்டி அடிக்கிறீங்க. கண்ணா நம்ம ஸ்டாஃப் எத்தனை பேரு? 60 பேர் இருக்காங்க. நாளையில இருந்து 58 பேர் தான். ஏன் சார் நீங்க 2 பேரும் போயிடுறீங்களா? சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. கண்டவன் கண்டது பேசுவான், நீ வாடா. பவானி மேடம் தானே? யார் நீங்க? எங்களை பிரபாகர் சார் யாரு இவங்க? ஏய் நீ உள்ள போ. போன்னு சொல்றல போ. ஏய் 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 என்ன நீங்க பாட்டுக்கு இதுல வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஐயோ இது உட்கார்றதுக்கு இல்லையா, படுக்கிறதுக்கா? ஒருத்து பாரு அப்படியே. சாரி, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனே. பிரபாகர் அனுப்புன வர்க்கர்ஸ் நீங்க தானே? ஒர்க்கர்ஸ் இல்லைங்க, நான் டைரக்டர், இவன் கோஆர்டினேட்டர். சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? நீங்க பாசமா எது கொடுத்தாலும் நான் அப்படியே எனக்கு புரிஞ்சிடுச்சு. உட்காருங்க, ரெட் புல் கொண்டு வரேன். ஓகேங்க, வாடா உட்காரலாம். டேய் பாறா சல நடந்து போறேன். ஐயோ இறா உட்கார். ஓவர் அலையா. மச்சான், நமக்குள்ள இத பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நினைச்சிட்டு இருக்கான். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டில இருக்கு. அவன் பணம் மொத்தமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் செலவு பண்றான் போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தோணுது. ஈவினிங் 5 நான் வந்துடுறேனே. இவன் எங்க? சரிடி. ஏய் மச்சான், நீ ஷூட்டுக்கு ரெடி பண்ணு, இத வந்துற. அப்படினா போயிட்டு நாளைக்கு வாடா மச்சான். ஏற்கனவே ரேஷ் டிரைவிங். பாத்துட்டு என் பைக் எங்கயாவது போட்டு தொலைச்சிடாத. ஹலோ ஏர்டெல், நீ எங்க இங்க? அது நீ ஏன் கேக்குற? நான் உன்னை கேட்கணும். அந்த வீட்ல எங்களுக்கு வேலை இருக்கு. ஓஹோ, இந்த பழக்கம் கூட இருக்கா? பழக்கமா? நான் டெய்லி பண்றதா? எஸ், உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் செய்வோம். என்னாச்சு, கத்துக்கிட்டா நீ பண்ண மாட்டியா? என்ன பேசுற? செருப்பு பிஞ்சிரும். எதுக்கு பிய்யோங்கற? அது என் டியூட்டி. மாசம் கட்டிங்ஸ் போக 5300 ரூபாய் வாங்குறோம்ல. என்ன இது போக பணமும் வாங்குறியா? பின்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறது கூலி வேணாமா? வெக்கக்கெட்ட ஜென்மம். ஷாட் ரெடி. அவ யாரு? ஏய் அசிஸ்டன்ட், 2 பேரும் சேர்ந்தா பண்றோம். என்ன சொல்ற நீ? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்க? அசிஸ்டன்ட் இல்லாம எப்படி ஷூட் நடத்துறது? ஷூட் நடத்துறதா? எஸ், ஷூட் நடத்தி அழகா டிவில போடுவோம். டிவில போடுவியா? வெக்கமா இல்ல இந்த வேலை செய்யறதுக்கு? ஏன் வேலைய செய்யறதுக்கு நான் ஏன் வெக்க பண்ணனும்? வாய் மூடு. அசிங்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? என்ன குக்கிங் ப்ரோகிராம் பண்றது அவ்வளவு கேவலமா? குக்கிங்கா? ஏன் ஏதா டவுட்டா? நான் ப்ரோகிராம் டைரக்டர், அவன் அசிஸ்டன்ட். ஓ சாரி, நான் ஏதோ வேற நோ ப்ராப்ளம். இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நெருக்கம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? ஏய் நீ சீக்கிரமா வந்துரு. ஓகேடி. கோவத்துல இருக்கும்போது கூட என்ன ஒரு அழகு, அப்படியே உம்மா கொடுக்கணும் போல இருக்கு. மச்சான் ஷாட் ரெடி. டாப் ஆங்கிள் சும்மா கும்முன்னு வச்சிரடா. என்னத்தரா டாப் ஆங்கிள் வைக்கிறது? அது என்ன பேங்காக் பியூட்டி கோயிடா? லொகேஷன் சேஞ்ச். அஞ்சலியே, அஞ்சலியே டார்லிங். அஞ்சலி 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 அஞ்சலி. சாரி சொல்லிட்டேல, ஏன் வந்த? நீ சொன்னது சாரி இல்ல. பின்ன? தொங்கி எல்லாம் நாடகம்னு எனக்கு தெரியாதா? ஹலோ ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. யாரு? அஞ்சலியோட அம்மா கூப்பிடுறீங்களா? நான் தான், சொல்லுங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க ஹீரோயின் ஸ்ரீதேவி தானே? இல்லப்பா, நான் அஞ்சலியோட அம்மா தான். என் கண்ணு என்ன ஏமாத்தாதுங்க. நீங்க ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவியே தான். டேய் அவங்க தான் அம்மான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் சீனை போடுறாங்க பாரு. இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்ல சட்டி வைக்கலானதா? அது உங்க வீட்ல சட்டின்னு ஒரு டிவி ப்ரோகிராம் பண்றோம். வரும்போது தெரு முனையில இத்தனோடு பையன் கிட்ட கேட்டா இங்க யார் நல்லா சமையல் செய்வாங்கன்னு உங்க பேர் தான் சொல்றான். ஏய் இத்தனோடு பையன் எங்கயாவது பேசுவானா? வாயை மூடு. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, குறுக்க வந்து பேசுற? போலமாண்டி. ஸ்டூபிட் காய். 2க்கு 4 3க்கு 5 அப்படினா அதான சமையலற? ஐயோ அது எப்படி தெரியும்? வாஸ்துல நான் கிங். வாங்க சொல்றேன். இந்த வீட்ல இருக்க லேடிஸ்க்கு வாஸ்து படி அப்படி அப்படியே அங்கங்க இருக்கு. நான் இல்ல சும்மா நான் தெரியாம சொல்லிட்டேன்.
விடுங்க ஆண்டி கிராபிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னடா ரெடியா ரெடி எனக்கு வெக்கமா இருக்கு